செஞ்சோலை கிரியேட்டர் சேனலை ஆதரிக்கும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட ரெகுலர் கஸ்டமர் ராம்நாட்டிலேருந்து புக் பண்ணியிருக்காரு. அவருக்கு பாக்ஸ் ரெடியாகி போயிட்டுருக்கு. இந்த பாக்ஸ் ரெடி பண்ணி செக்கிங்காக ஓடிக்கிட்டு இருக்கு. நிறைய பேர் நம்ம பாக்ஸை வந்து கேட்குறது வந்து பார்த்திங்கன்னா, நீங்கள் பல்ப் யூஸ் பண்ணாமல் ஹீட்ரு யூஸ் பண்ணுறீங்களே, அதனால் ரிசல்ட் எப்படி இருக்குன்னு கேட்குறாங்க. அதேமாதிரி நம்ம ஹீட்ரு என்ன மாதிரி மாடல் யூஸ் பண்ணுறோன்னு நிறைய பேர் டவுட் கேட்டிருந்தாங்க. இப்போ பாக்ஸ் ரன்னிங்கில் தான் இருக்குது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஏசி ஃபேன் யூஸ் பண்ணுறோம். ஓகேங்களா? ஏசி ஃபேனே ஆக்சுவலாக கரண்ட்டில் ஓடக்கூடிய டைரக்ட் ஏசி ஃபேன் வந்து கொஞ்சம் ஹீட் ஆக செய்யும். நமக்கு தேவையானது வந்து பார்த்திங்கன்னா, கோழிக்கிட்டேருந்து முட்டைக்கு எவ்வளோ ஹீட் கிடைக்குமோ 37.5 டெம்பரேச்சர் கிடைச்சா போதும். சரிங்களா? அந்த ஹீட்டு வந்து பார்த்திங்கன்னா பெரிய பல்பு போட்டு 100 வாட்ஸ் பல்பு போட்டு 60 வாட்ஸ் பல்ப் போட்டுலாம் பாக்ஸ் ரெடி பண்ணுறாங்க நிறைய பேர். அது பார்த்திங்கன்னா பல்பு வந்து பார்த்திங்கன்னா 2 மாதத்துக்கு ஒருக்காவோ இல்லை 3 மாதத்துக்கு ஒருக்காவோ உங்களுக்கு வந்து ஃபீஸ் அடிச்சுக்கிட்டே இருக்கும். அந்த பிரச்சனையை தடுக்க தான் நம்ம இந்த மாடல் போட்டிருக்கோம். இந்த ஏசி ஃபேனில் வந்து ஹீட் ஆகிற மாதிரி ஃபேன் வந்து நம்ம வாங்கி மாட்டுறோம். இது வந்து பார்த்திங்கன்னா ஏசியில் யூஸ் பண்ணுற ஃபேனு. டிசியில் கரண்ட் கொடுத்தா அது ஓடாது. சரிங்களா? டைரக்ட் ஏசி கரண்ட்டில் தான் ஓடும். அந்த ஃபேன்லேயே ஹீட்டிங் கீழே வந்து பார்த்திங்கன்னா ஹீட்டும் காற்றும் சேர்ந்து கலந்து வரும். சரிங்களா? இப்போ இந்த ஃபேன் யூஸ் பண்ணுறதுனால பார்த்தீங்கன்னா நம்ம கம்பல்சரி தர்மோகோல் பாக்ஸில் மட்டும்தான் இந்த ஃபேன் யூஸ் பண்ண முடியும். ரெண்டாவது, இந்த ஃபேனில் வரக்கூடிய ஹீட் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கனால கம்பல்சரி தர்மோகோல் பாக்ஸு ஹீட் வெளியே போக விடாமல் நல்லா ரிஃப்ளெக்ஷன், நம்ம இந்த பாயில் ஒட்டி ரிஃப்ளெக்ஷன் ஆகிற மாதிரி பண்ணால் தான் இந்த ஃபேன் வந்து கரெக்டாக ஒர்க் ஆகும். நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஃபேனுக்கு நேர் பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா தண்ணி வைக்கிறதுக்கான கப் ஹோல்டர் கொடுத்துருக்கோம். சரிங்களா? இந்த கப் ஹோல்டர் நம்ம கீழே கொடுத்தோம்னா ஹியூமிடிட்டி அதிகமாக போகிற வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ஃபேன்லேயே ஹீட்டர் சேர்ந்து வரனால தண்ணி சீக்கிரம் சூடாகி ஹியூமிடிட்டி அதிகமாக போயிடும். அதனால் நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஃபேனுக்கு மேலே கொடுத்துருக்கோம் தண்ணி வைக்கிற பிளேஸ் வந்து. ஓகேங்களா? அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஒரே சிங்கிள் ஃபேன்லேயே ஹீட்டர் யூஸ் பண்ணுறோம். வேறு எதுவும் எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் நம்ம மாட்டலை. சரிங்களா? இப்போ இந்த பாக்ஸில் டோட்டலாகவே பார்த்திங்கன்னா ஒரு ஃபேனு, ஒரு கண்ட்ரோலர். இப்போ இருக்கிற பாக்ஸஸ்லேயே மார்க்கெட்டில் நம்ம சேல்ஸ் ஆகிற பாக்ஸ்லேயே நம்மளோட பாக்ஸ் மட்டும் கரண்ட் சேவிங்காக இருக்கும், எனர்ஜி சேவிங்காக இருக்கும். என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா, இதில் அதிகமான பல்போ அதிகமான வாட்ஸ் பல்போ யூஸ் பண்ணல. ரொம்ப கம்மியான வாட்ஸில் ஒரு ஃபேனும் ஒரு கண்ட்ரோலர் தான் யூஸ் பண்ணுறோம். இது டோட்டலாகவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 15 வாட்ஸ்க்குள்ளே வந்துடும். சரிங்களா? டோட்டலாகவே இந்த பாக்ஸ் ரன்னிங் வந்து டோட்டலாகவே உங்களுக்கு ஒரு 15 வாட்ஸ்க்குள்ளே தான் வரும். மித்த பாக்ஸஸ்லாம் பார்த்தீங்கன்னா 60 வாட்ஸ் பல்ப் போடுறீங்க, ஒரு பல்ப்பு 60 வாட்ஸ் பல்பு, 2 பல்பு, ஃபேனு ப்ளஸ் வந்து கண்ட்ரோலர், இது எல்லாம் சேர்த்திங்கன்னா மினிமம் 100 வாட்ஸ் எடுக்கும். சரிங்களா? உங்களுக்கு இந்த மாடல் வந்து கரண்ட்டை நல்லா சேவ் பண்ணி கொடுக்குற மாதிரி தான் நம்ம டிசைனே பண்ணியிருக்கோம். நல்லா கரண்ட்டை சேவ் பண்ணி கொடுக்கணும், அதே சமயத்தில் எக்கு நல்லா பொரிக்கணும், ரிசல்ட்டு நல்லா இருக்கணுங்கிற மாதிரி தான் நம்ம டிசைன் பண்ணியிருக்கோம். பாக்ஸோட மாடல் பார்த்தீங்கன்னா தெரியும். உள்ள ரிஃப்ளெக்டர், ஹீட்டிங் ரிஃப்ளெக்டர் பாயில் நல்லா ஃபுல்லாக ஒட்டியிருக்கோம். இந்த அளவுக்கு நம்ம பண்ணால் தான் உங்களுக்கு வந்து கரண்ட்டையும் சேவ் பண்ண முடியும், ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா எக்கில் ரிசல்ட்டு எடுக்க முடியும். சரிங்களா? நிறைய பேர் ரேட்டு வந்து அதிகமாக இருக்குதுன்னு சொல்கிறீங்க. நம்ம ரேட்டுக்கு ஏற்ற மாதிரி அதில் உள்ள வேலைகளும் அதிகம். நம்மளோட பாக்ஸில் இருக்கக்கூடிய வேலைகளும் அதிகம். நம்ம சர்வீஸும் நீட்டாக பண்ணி கொடுத்துட்ருக்கோம். நீங்கள் கால் பண்ணி ஒரு 4 டேஸ் இல்லை 2 டேஸுக்குள்ளே உங்களுக்கு வந்து நேரில் முடிஞ்சிச்சுன்னா, பக்கமாக இருந்தீங்கன்னா நேரில் வந்து பண்ணித்தரோம். அப்படி இல்லைன்னா கொரியரில் நீங்கள் பாக்ஸை நீங்கள் போட்டு விட்டிங்கன்னா, ரிட்டன் போட்டு விட்டிங்கன்னா நாங்கள் எடுத்து சர்வீஸ் பண்ணி உங்களுக்கு கொரியர்லேயே ரிட்டன் பண்ணிடுவோம். சரிங்களா? இப்போ இந்த பாக்ஸ் ஆர்டர் பண்ணியிருக்க கஸ்டமர் ராம்நாட்டில் 5 வருஷத்துக்கு முன்னாடி நம்மகிட்ட பாக்ஸ் வாங்கியிருக்காரு. அவர் வாங்கினது டிசி பாக்ஸ் வாங்கியிருக்காரு. இப்போ அவருக்கு நம்ம ஏசியில் பாக்ஸ் கொடுத்துட்ருக்கோம். ஏசி கண்ட்ரோலர் ப்ளஸ் ஏசி ஃபேன் போட்டு கொடுத்துருக்கோம். பழைய மாடல் பாக்ஸ் அவர் வாங்கின பாக்ஸ் வந்து டிசி கண்ட்ரோல், டிசி ஃபேன் போட்டிருக்க மாதிரி, பல்ப் வந்து 15 வாட்ஸ் பல்பில் 2 போட்டிருக்க மாதிரி வாங்கியிருந்தார். இப்போ அந்த 15 வாட்ஸில் 2 பல்ப் போட்டிருந்தாலுமே 15 30 வாட்ஸ் பல்புக்கு மட்டும் வந்துடும். சரிங்களா? அது போக ஃபேனுக்கு வந்து டிசி ஃபேனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அது ஒரு 5 வாட்ஸ் இல்லை 10 வாட்ஸ் கன்சியூம் பண்ணும். கண்ட்ரோலர் ஒரு 5 வாட்ஸ் 10 வாட்ஸ் கன்சியூம் பண்ணும். சரிங்களா? அப்படி பார்த்தீங்கன்னா டோட்டலாக அது 50 வாட்ஸ் பக்கம் நம்ம கொடுத்துட்ருந்தோம் ஃபஸ்ட்டு. இப்போ அதையும் ரெடியூஸ் பண்ணியிருக்கோம். அந்த வாட்ஸை ரெடியூஸ் பண்ணி வெறும் ஒரு 15லேருந்து 20 வாட்ஸ்க்குள்ளே எடுக்கிற மாதிரி நம்ம ஃபுல்லாக பாக்ஸே ரெடி பண்ணியிருக்கோம். ரொம்ப லோவாக கரண்ட் எடுக்கிற மாதிரி நம்ம டிசைன் பண்ணியிருக்கோம். வீடியோவில் பார்த்தீங்கன்னாலே தெரியும், வேறு எந்த விதமான எலக்ட்ரானிக் ஐட்டமுமே கிடையாது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம பாக்ஸில் வந்து ஒயரிங் பார்த்திங்கன்னா ஒரே சிங்கிள் ஒயர் தான் வரும். சிலர்லாம் பாக்ஸ் டிசைன் பண்ணுறாங்க, 10 ஒயர் வெளியே வருது. சரிங்களா? சைடில் பாருங்கள், ஒரே ஒரு ஒயர் தான் வெளியே வரும் சைட்லேயும். சரிங்களா? சிங்கிள் ஒயர்லேயே நம்ம எல்லா கனெக்ஷனும் உள்ளுக்குள்ளே கொடுத்துருக்கோம். நீட்டாக இருக்கும். பாக்ஸோட ஒயரிங் வந்து எங்கேயுமே வெளியே தெரியாத அளவுக்கு நீட்டாக பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? சென்சார் வந்து டெம்பரேச்சர் சென்சார் பார்த்திங்கன்னா இங்கே பாக்ஸு கீழே இங்கே கொடுத்துருப்போம்.
சரிங்களா? எவ்வளோக்கு எவ்வளோ ஃபினிஷிங் பண்ண முடியுமோ, எவ்வளோக்கு எவ்வளோ கரண்ட் சேவ் பண்ண முடியுமோ, அதே மாதிரி ரிசல்ட்டு எவ்வளோக்கு எவ்வளோ அதிகமாக எடுக்க முடியுமோ எல்லாமே நம்ம பிளான் பண்ணி கரெக்டாக பண்ணி கொடுத்து நல்ல சக்ஸஸ்ஃபுல்லாக போய்கிட்டு இருக்கு. சரிங்களா? ரேட் டிஃப்ரென்ஸ் இருக்குதுன்னு கவலைப்படாதீங்க. அதுக்கேற்ற உங்களுக்கு மெட்டீரியல் வந்து அதுக்கேற்ற மாதிரி குவாலிட்டியாக இருக்கும். சரிங்களா? இந்த பாக்ஸை வந்து ராம்நாட்டுக்கு டெலிவரி கொடுத்துட்டு அந்த கஸ்டமர் வந்து நமக்கு ரிவ்யூ தரேன்னு சொல்லியிருக்காரு. நமக்கு 5 வருஷத்துக்கு முன்னாடி வாங்கின பாக்ஸையும் எடுத்து வச்சுருக்கேன்னு சொன்னார். அதையும் சர்வீஸ் பண்ணி தரணும்னு சொன்னார். அந்த வீடியோ பின்னாடி கட்டாயம் போடுறேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க, ஃபாலோ பண்ணிக்கோங்க. இன்குபேட்டர் சம்மந்தமான எந்த டவுட்ஸ்னாலும் நம்ம சேனலில் இருக்க நம்பருக்கு கால் பண்ணி கேட்டிங்கன்னா உங்களுக்கு எந்த டவுட்ஸ்னாலும் தீர்த்து வைக்கப்படும். அதேமாதிரி சர்வீஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட பாக்ஸ், அதாவது நம்மளோட ஓன் பாக்ஸும் சர்வீஸ் பண்ணி கொடுக்குறோம், அதர் பிராண்டட் பாக்ஸஸும் சர்வீஸ் பண்ணி கொடுக்குறோம். இப்போ நம்ம வேடச்சந்தூரில் கூட ஒரு அதர் பிராண்டு பாக்ஸ் சர்வீஸ் பண்ணியிருக்கோம். அந்த வீடியோ நெக்ஸ்ட்டு வரும். சரிங்களா? வேடச்சந்தூர் நம்ம இங்கே மதுரையிலேருந்து வேடச்சந்தூர் போய் சர்வீஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். அந்த வீடியோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, நன்றி, வணக்கம்.